அமைதியா நிக்கிறதுக்கும் எதுவும் பண்ணாம நிக்கிறதுக்கும் ரொம்ப நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. உண்மை எது பொய் எதுன்னு உனக்கு தெரியும். அதுதான் உன் பலவீனமே. தெளிவான இந்த நீர் மாதிரி அமைதியா சாந்தி. அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும். தொடர்ந்து வீடியோஸ் பார்த்து பாதுகாப்பாகவும் நல்ல விதமாகவும் பயிற்சி செஞ்சு நிறுத்தீங்க நம்புறேன். தொடர்ந்து பயிற்சி செய்யுங்க. பாதுகாப்பான பயிற்சி மிக மிக அவசியம். 100 days சீரீஸ்ல இன்னைக்கு டே தொடர்ந்து 100 days சீரீஸ்ல தொடர்ந்து, அதாவது தினசரி என்னால உங்களுக்கான காணொலிய கொடுக்க முடியல வேற சில காரணங்களுக்காக. அது எப்படி கொடுக்கலாம்னு யோசிச்சுக்கும் போது நண்பர்கிட்ட பேசிக்கும் போது நண்பர் ஒரு சின்ன யோசனை சொன்னாரு. நிறைய நபர்கள் இந்த மாதிரி சிலம்பம் கிளாஸ் எடுக்கிற வீடியோஸ் யூடியூப் மற்ற வலைதளங்கள்ல நிறைய இடத்துல இருக்கு. ஆனா கத்துக்கும் போது அவங்களுக்கு ஃபுல் மொபிலிட்டி இல்லை. அதாவது ஷோல்டர், இந்த ஃபோர் ஆர்ம், பேக்கு, நெக்கு, இதுக்கெல்லாம் நிறைய மொபிலிட்டி இல்லாம அவங்களுக்கு இன்ஜுரிஸ் நிறைய ஏற்படுது. அது நேரடியா ஆசான்கள் இருக்கிறவங்க அந்த இன்ஜுரிஸ்க்கான வழியை சொல்றாங்க, அது சரி பண்ணி விடுறாங்க, அவங்களுக்கு சரியாகுது. நீ காணொலியில கத்துக்குற நீ அது இன்ஜுரிஸ் வராம இருக்கிறது என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணலாம், இல்லை எந்த மாதிரிலாம் பயிற்சிகள் செஞ்சா அவங்க இன்னும் அந்த ஸ்டிக் ரொட்டேஷன்ல இருந்து, இல்ல ரொம்ப நேரம் நாற்காலியில உட்காந்து வேலை செய்யறவங்களுக்கு இந்த முதுகு வலி, தோள்பட்டை வலியெல்லாம் வருது, அதெல்லாம் சரி பண்றதுக்கு உங்களுடைய ஸ்டிக் இந்த பிராக்டிஸ்ல வேற விதமா சொல்லித்தர முடியுமான்னு கேட்டாரு. சரி, இந்த யோசனை நல்லா இருக்கு. நாமளும் நிறைய ஆசான்கள் சிலம்பம் கத்துறது, ஸ்டிக் ரொட்டேஷன் கத்துறத பார்த்துருக்கோமே, நம்ம இது பண்ணலாமேன்னு ஒரு யோசனை இருக்கு. ஸோ இந்த 100 days சீரீஸ்ல அப்படியே தொடர்ந்து தினசரி உங்களுக்கு அந்த பயிற்சிக்கான வீடியோஸ் கொடுக்கறதுக்கான முயற்சி பண்றேன். அது செய்யும் போது உங்களுக்கு இந்த கழிவுகள் சுற்றத்துக்கு, இல்ல சிலம்பம் பயிற்சியில் இருக்கிறவங்களுக்கு, பொதுவா வீட்டுல இருக்கிறவங்களுக்கு, ஆண்கள் பெண்கள் எல்லாருக்கும் இது பயனுள்ளதா இருக்குமேன்னு சொல்லி ஒரு யோசனையில இருக்கேன். அந்த வீடியோஸ் முடிஞ்ச அளவுக்கு நாளையில இருந்து கூட நானே உங்களுக்கு கொடுக்க முயற்சி பண்றேன். பொதுவா உடற்பயிற்சி கூடங்கள்ல கழி இப்படி வச்சுக்கின்னு இந்த ஹிப் வச்சு ரொட்டேட் பண்றது, இல்ல இதுல வந்து லெஃப்ட் ரைட் சாயிறது, இல்ல இதுல வச்சு நீங்க குனிஞ்சி ஏந்திருக்கிற மாதிரி, இது கழி வந்து இப்படி திருப்புங்க, இந்த மாதிரி பயிற்சிகள் கொடுக்கறது வழக்கம். இது ஒரு சராசரியான அடிப்படை பாதுகாப்பான பயிற்சி. இது நிறைய பயிற்சி ஜிம் ட்ரைனர்ஸ் சொல்லி தராங்க, பொதுவாகவும் கத்துக்கிறாங்க. இதுல இல்லாம இதுல நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு, ரொட்டேட் பண்ற விஷயங்கள்லாம் இதுல இருக்கு. எது எது என்ன பண்ணலாம்னு சொல்லி அந்த மாதிரி விஷயங்கள் இனி அடுத்தடுத்து வர காணொலியில நான் உங்களுக்கு பயிற்சி கொடுக்குறேன். அதே நேரத்துல அந்த பயிற்சிகள்ல உங்களுக்கு இந்த மாதிரி சுற்றுமுறைகளும் எப்படி செய்யறதுக்கான இதுவும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இதுக்கப்புறம் தினசரி தொடர்ந்து அந்த 100 days சீரீஸ்ல அடுத்தடுத்த வர காணொலிகளை உங்களுக்கு 100 நாளும் தொடர்ந்து வர மாதிரி நான் முயற்சி பண்ணி தினசரி உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன். இதுக்கு முன்னாடி இதுல கொடுத்த வீடியோஸ் பார்த்து நல்ல விதமாகவும் பாதுகாப்பாகவும் பயிற்சி செஞ்சிருப்பீங்க நம்புறேன். உங்களுக்கு இந்த பக்கம் சைட்ல செஞ்சு இது இப்படி பார்த்து பயிற்சி பண்ணுங்க உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். இது பயிற்சி செஞ்சிருப்பீங்க நம்புறேன். இப்ப இதே என்ன பண்ண போறீங்க, நல்லா இப்படி முழுக்க இப்படி நீங்க சுழட்டணும். அதுக்கான ஒரு யோசனை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதை பயிற்சி பண்ணுங்க. உங்களால சுலபமா சுழட்ட முடியும். நான் இந்த பக்கம் திரும்பி சுழற்றி காட்டேன் உங்களுக்கு. இந்த மாதிரி மிக சுலபமாக 2 கையில நீங்க திருப்பி சுழட்டலாம். ஒண்ணும் இல்ல, ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, இந்த கை எப்படி நீங்க கொடுக்கணும், இந்த இது எப்படி மாத்தணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த பயிற்சி எல்லாம் நீங்க நல்ல விதமா முடிச்சிருப்பீங்க. இதே வந்து சைட்ல காட்டுற பாருங்க. இதே வந்து இப்படி கொடுக்குறீங்க இல்லையா, இது முதல்ல வெறும் கையில என்ன பண்ணுங்க, ஒரு துடுப்பு ஓட்டும் போது, சாரி மன்னிக்கும், படகுல துடுப்பை பயன்படுத்தி படகு ஓட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரி என்ன பண்ணுங்க, இது இப்படி செஞ்சு முதல்ல பழகுங்க. இது மாதிரி வரும்போது நேரா உங்க உயிர் நாடியில அடிப்பட நிறைய வாய்ப்பு இருக்கு, கவனமா செய்யுங்க. இது இப்படி செஞ்சு பழகுங்க. வெறும் கையிலே இப்படி பாதுகாப்பா செஞ்சு பழகிட்டு அதுக்கப்புறம் நீங்க சுழட்டும் போது நீங்க என்ன பண்ணலாம், இப்படி. ஓகேங்களா? நான் கொஞ்சம் முன்பக்கம் இன்னும் கையை கிட்ட கொண்டு வந்து கேமரா கிட்ட காட்டி உங்களுக்கு சுழற்றி காட்டுறேன். இங்க பாருங்க, இது இருக்கு இல்லையா, இது வரும்போது கீழே உங்க முன்பக்கமா இப்படி செஞ்சு நீங்க உங்க சேஃப்டிக்கு இப்படி பண்ணிக்கோங்க. இப்படி நீங்க நேரா செய்யும்போது ஒருவேளை நேரா விட்டுட்டீங்கன்னா உங்க உயிர் நாடியில அடிப்பட வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் கை இப்படி எட்டின மாதிரி வச்சுட்டு நீங்க இப்படி முதல்ல இப்படி சுற்றி பழகுங்க. பாருங்க, கையில் தானா சுத்துறது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இங்க பாருங்க, இந்த கை மட்டும் சுழல்றத கூட நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இதுல தெளிவா உங்களுக்கு புரியும். கை மட்டும் சுழல்றது தெளிவா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். கை மட்டும் இந்த மணிக்கட்டு மட்டும் சுழலுதுங்களா, இந்த மணிக்கட்டு சுழண்டு கீழ் வாட்டம் மட்டும் வரும்போது உள்ளங்கையை கொடுங்க, இதை பிடிச்சுங்க. இந்த கையில இங்க வருங்க,
இந்த மணிக்கட்டு மட்டும் சுழட்டுங்க. இதை மிக சுலபமா கத்துக்கலாம். லேசான மணிக்கட்டுல வலி இருக்கும், அதை பொருட்படுத்த வேணா. திரும்ப திரும்ப நீங்க செஞ்சு பார்க்கும்போது உங்களுக்கு மிக சுலபமா நீங்க இதை செய்யலாம். நிதானமா நான் செஞ்சு காட்டுறேன். ஸ்லோ மோஷன் வீடியோ போடல, நான் செய்யும் போதே ஸ்லோ மோஷன் மாதிரி உங்களுக்கு சுத்தி காட்டுறேன் பாருங்க. கொஞ்சம் கவனமா சுழட்டுங்க. இந்த மாதிரி சுழட்டும் போது நீங்க கொஞ்சம் இப்படி முன்னாடி கொண்டு வந்துட்டீங்கன்னா நேரா உயிர் நாடி, உங்க கால் முட்டி இதெல்லாம் காலுக்கு எலும்பு இதுல எல்லாம் அடிபட நிறைய வாய்ப்புகள் இருக்கு. தொடர்ந்து பயிற்சி பண்ணுங்க. பாதுகாப்பான பயிற்சி மிக மிக அவசியம். நல்லதே கத்துவங்க, நல்லதே செய்யுங்க. நன்றி.